நம்மளுடைய நிர்வாக குழு உறுப்பினர் நம்ம சிவகுமார் ஐயா வந்து 27 நட்சத்திரத்தில் ஒரு 9 நட்சத்திரத்துக்கு மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான ரகசியம் என்ன அப்படிங்கிறத என்னமோ உடைக்கிறேங்கிறாரு, என்ன உடைக்கிறாருங்கிறத பார்ப்போம். ஐயா அவர்களை வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். ஓம் விநாயக பெருமானே போற்றி. ஓம் கற்பக விநாயகா போற்றி. ஓம் செல்வ விநாயகா போற்றி. எனது குல தெய்வங்களே, இந்த ஜோதிட கலையை எனக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு பரணி பாரதி ஐயா அவர்கள், இந்த மூவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எனது சிறு உரையை நான் துவங்குகிறேன். இங்கு சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய திரு தனியாச்சலம் ஐயா அவர்களுக்கும், காலை வேளையிலே பேசிய ஈரோடு மணியன் ஐயா அவர்களுக்கும், சந்திரன் ஐயா அவர்களுக்கும், நமது பொருளாளர் அவர்கள் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நமது சக மாணவர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம், நாம் சிறகை விரித்து பரப்போம். பாட்டு கேட்கணுமோ நல்லா தாங்க இருக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படி தாங்க. இந்த நட்சத்திரம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அதுவும் நல்ல விதமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் சிறப்பு தான். நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கையை வந்து ஓட்டலாம். எனக்கு ஐயா வந்து கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினால் செல்வந்தர் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக நட்சத்திரம் அப்படிங்கிறது 27. ஆனால் நட்சத்திரம் 27 நட்சத்திர தொகுப்பு, அதாவது ஒரு குழு அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதை வானில் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் நிறைய லட்சக்கணக்கான விண்மீன்கள் நட்சத்திரங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு 27 குழுக்களாக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம 27 நட்சத்திரங்கள்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சாதக பாதக சூழ்நிலை ஏற்படுத்த போகுது, அதுதான் வந்து பொதுவாகவே நம்ம ஜாதகம் பார்க்க போகும்போது பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த 27 நட்சத்திரம் எனக்கு தனவரவை தருமா தராதா, நான் பிச்சைக்காரனா போகிறேன்னா இல்லை கோடீஸ்வரனாக போகிறேன்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதை இயக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயக்கிறதான என்ன, இங்கிலீஷில் சொன்னால் யாருக்கும் தெரியாது, தமிழ்லேயே சொல்கிறேன், ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு எல்லாருக்குமே புரியும். வேறு ஒன்றும் இல்லைங்க. அது சொல்லு. ஐயா, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்து கூட குறைய போட்டுங்க. ஸோ அப்போ நம்ம வந்து தமிழில் சொல்கிற மாதிரி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பணத்தை பற்றி பேசாத நபர்கள்னு இருக்க முடியாது. அதுவும் இப்போ ட்ரெண்டிங் என்ன கேட்டிங்கன்னா, பண வசிய கலை அப்படின்னு ஒரு குரூப்பே ஆரம்பித்து அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நிறைய இடங்களில் கொடுத்துட்ருக்காங்க. அதில் நானுமே ஒரு 3 குரூப்பில் பணத்தை கட்டி என்ன தாண்டா சொல்கிறாங்கன்னு போய் பார்த்துக்கிட்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் கான்செப்ட் ஒன்று தாங்க. அதாவது நம்மளுடைய ஆள் மனதில் அதை வந்து ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறாங்க. அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் போதோ அல்லது செயல்படுத்தும் போதோ பணம் நம்மை தேடி வரும், ஈர்க்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யும்போது அது கண்டிப்பாக நடக்கும். போன மாதமோ இல்லை அதுக்கு முந்தின கருத்தரங்களை தான் வந்து நம்ம சிறப்பு விருந்தினர்கள் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து இதை சொல்கிறேன்ப்பா, நம்ம தங்கபாண்டியனை எதாவது சொல்லியிருந்தார், நம்பிக்கையோடு நீங்கள் போய் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்போ வந்து அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னாரு. இதை வந்து அவர் நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா அவர் கேட்டுட்டு ஆமாம் சொன்னாங்க, சரி 10ஓட போனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு போனீங்கன்னா அது செயல்படாது. ஏன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதைத்தான் வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் லாஜிக்கலாக இதை பண்ணுனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் அனுபவபூர்வமாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை தான் வந்து நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம். சரி, பணம் காசு துட்டு மணி எல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாருடைய தேவையாகவும் இருக்குது. அப்போது நம்ம ஜோதிடத்தில் வந்து அதை என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தாராபலன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் வந்து இருக்குது. இந்த ஜென்ம நட்சத்திரம், வேத நட்சத்திரம் ஒவ்வொன்றா வருது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. அதுபடி பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறோம்ல, என்னைக்கு நீங்கள் பிறந்த அன்றைக்கி சந்திரன் எதில் நட்சத்திரம் இருந்துச்சோ அதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, அந்த 27 நட்சத்திரம். அப்போது முதல் நட்சத்திரம் என்ன, அஸ்வினி. அதில் என்னுடைய 2ஆம் பாவம். ஏன்னா நமக்கு ஜாதக கட்டத்தில் 2ஆம் பாவம் தான் பணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அப்போ 2வது நட்சத்திரம் என்னது அஸ்வினிக்கு, பரணி.
ஸோ அப்போ அந்த மாதிரி ரெண்டாவது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் என்னவோ அதுக்கு அடுத்த ரெண்டாவது நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். அல்லது ரெண்டினுடைய கூட்டுத்தொகையும் எடுத்துக்கலாம். 2, 11 அதுக்கப்புறம் 20. ஸோ இந்த 3 நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் 1வது நட்சத்திரம்னு எடுத்துங்க உதாரணத்துக்கு. அந்த 1லேருந்து 2வது நட்சத்திரம், அந்த 1வது இடத்துலேருந்து 11வது நட்சத்திரம், அதுக்கப்புறம் 1வது நட்சத்திரம் 20வது நட்சத்திரம். இது ஒரு வகையான கான்செப்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போய் கூகுளில் தட்டினாலோ இல்லை யூடியூப்பில் பண்ணாலோ நம்ம பெரியவங்க குருமார்கள் நிறைய விஷயங்கள் இதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக பொறுமையாக நீங்கள் கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஜஸ்ட் ஒரு நம்ம எப்படி எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஒரு நோட்ஸ் எடுப்போம், அது மாதிரியான ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுக்க போகிறேன். மற்றபடி எதுக்கு என்ன பலன், எந்த நட்சத்திரத்தை எந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன சின்னம் அல்லது என்ன மலர், என்ன உணவு, என்ன கடவுள் அப்படிங்கிறலாம் நீங்கள் போய் நம்மளுடைய பரணி அஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கலாம், அல்லது பொதுவாக யூடியூப்பில் போய் பார்க்கறனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்க, இப்போது வந்துட்டு இது ஒரு வகை சொல்லிட்டோமா. இன்னொரு கான்செப்ட்டும் சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து பொதுவான நம்மளுடைய ராசிப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2, 11, 20 சொன்னேன். அதுக்கப்புறம் தாராபலனில் வந்து 2வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் இதுவுமே கூட எடுத்துக்கலான்றாங்க. ஏன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 அப்படிங்கிறது நட்சத்திரம் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அனுகூலமான பலனை தரக்கூடியது. அடுத்து 8வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது நட்பு மற்றும் தனம் இந்த ரெண்டுமே கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த 2 வகையிலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, அப்போது நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் வந்து எத்தனாவது நட்சத்திரத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அது எந்த கண்டிஷனில் இருக்கணும். ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனால் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம். அது மாதிரி இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எப்போ செயல்படும் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து ஜோதிடரை போய் நாடுறோம். அப்போது நீங்கள் வந்து அந்த 2வது நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ அனுஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அனுஷம் 17வது நட்சத்திரம், அதனுடைய 2வது நட்சத்திரம் 18வது நட்சத்திரம் ஆனது கேட்டை. அப்போ அந்த கேட்டைக்கு பகை நட்சத்திரம்ங்கிறது வந்து உங்களுடைய அந்த கோச்சாரத்தில் சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரமாக வந்துடக்கூடாது. அப்பயும் அது செயல்படாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த எனக்கு 2வது நட்சத்திரம் கேட்டைப்பா, நான் கேட்டைக்கு உண்டான கடவுளை போய் வழிபட்டுட்டு இருக்கேன், கேட்டைக்கு உண்டான உணவுப் பொருளை சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது வந்து சில நேரங்களில் செயல்படாமல் போயிடும். காரணம் என்னென்னா, இந்த ஒரு சூட்சமம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா அந்த பகை நட்சத்திரத்தை நீங்கள் போயிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு பலனை தராது. அப்போது ஏற்கனவே சொன்ன ஆர்டர் கரெக்டு தான். ஆனால் அதை எந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அது நீங்கள் இந்த கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்குது, அது பகை நட்சத்திரமா அல்லது நமக்கு சாதகமான நட்சத்திரமா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று, இப்போ இந்த 2வது நட்சத்திரம் கேட்டேன்னு சொன்னோமா அனுஷத்துக்கு, அந்த கேட்டையில் தான் இப்போ வந்து சந்திரன் வந்து போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்ததும் நமக்கு சாதகமாக இருக்கும். ஸோ ஒன்று பகையாக இருக்கக்கூடாது, அல்லது இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போகக்கூடிய இந்த நேரங்களில் இந்த விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும், தனவரவை கொடுக்கும். இப்போ அதில் வந்து நம்ம கஷ்டப்படுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க. நீங்கள் எந்த ஒரு ராசி பலனை போய் பார்த்தாலும் சரி, ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசி பற்றி தான் பலன்கள் லட்சம் பேர் சொல்லியிருப்பாங்க. மற்ற எந்த ராசியும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாத்தையும் படுறவன் அவன் ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் நம்மளை வந்து படாத பாடுபடுத்துவார். ஸோ அதனால் இவங்க 2 பேர் சம்மந்தமானது மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு பலன் சொல்கிறேன். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக நம்ம பரணி அஸ்ட்ரோ வேர்ல்டில் போய் பண்ணிங்கன்னா நம்ம பரணி பாரதி ஐயா வந்து அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னென்ன உணவு, என்னென்ன கடவுள், இதெல்லாம் அதை கொஞ்சம் பார்த்துங்க. ரைட்டுங்களா? அப்போது ஏன் சனி கிரகம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சனிது ஏன்னா நீங்கள் ஆண்டு பலன் ஆகட்டும் அல்லது ராகுகேது பயிற்சி எந்த ஒரு பயிற்சினாலும் அதுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் அந்தளவுக்கு தரதில்லை. சனி பயிற்சிக்கு ஒவ்வொருத்தரும் படித்தவங்க படிக்காதவங்க, உயர் பதவியில் இருக்கவங்க இல்லை லோயரில் அடிமை தொழில் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி பயிற்சிக்கு ஆடாத ஆள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம அப்படி ஒரு பவர் வந்து அவருக்கு இருக்குது. அப்போது அந்த சனி பகவானுடைய கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம், அப்புறம் 17வது நட்சத்திரமான அனுஷம், 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் தான் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். அப்போது இந்த பூச நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம். அதே மாதிரி அனுஷத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டை. அதுக்கப்புறமா உத்திரட்டாதி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 2வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் 11, 20 அதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் இப்போ நம்ம அதுக்கு அடுத்த 2வது பார்த்துட்டோம். இப்போ இவங்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இது வந்து சனி கிரகத்துக்கு உண்டானது. இப்போ அடுத்து விருச்சிக ராசிக்கு போவோம். அவங்களுக்கு யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் வரும். ஸோ அப்போ விசாகத்துக்கு அடுத்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அனுஷம். அடுத்தபடியாக வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு கேட்டை, கேட்டைக்கு மூலம். ஏற்கனவே வந்து அனுஷம் அங்கே கிரகத்துலேயும் வந்துட்டார், இப்போ ராசிலையும் நமக்கு வந்துட்டார். சரி, இப்போது நீங்கள் குறிச்சிக்க வேண்டியது என்ன, மொத்தம் நம்ம இதில் 4 நட்சத்திரங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சனி கிரகத்துக்கு 3, விருச்சிக ராசிக்கு ஒரு 3, மொத்தம் 6 நட்சத்திரம்.
அந்த 6 நட்சத்திரத்தில் 4 நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் தான் பார்த்தா போதும். ஏன்னா 2 தலையிலையும் அனுசம் வந்து நமக்கு வந்துடுது. அதனால் 4 மட்டும் பார்க்க போகிறோம். இப்போது உங்களுடைய நட்சத்திரமானது விசாகம் நட்சத்திரமாக இருந்தால் உங்களுடைய 2வது நட்சத்திரம் அனுசம். அப்போ அந்த அனுசம் நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன உணவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பாசந்தி அப்படிங்கிற அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடவுள்னு பார்க்கும்போது லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டால் அது உங்களுக்கு சிறப்பு தரும். மேலும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்னப்பா இந்த மாதிரி ஒரு பேரை சொல்கிற, அதை ஆக்டிவேட் பண்ணால் அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர் அலைகளினால் ஒரு தாவரம் உயிர்த்தெழுகிறது. ஒரு மனிதன் உடலுக்கு தேவையான வைட்டமின் கிடைக்குது, அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான், எலும்பு வளருது அப்படின்னு சொல்கிறீங்க. சந்திரன் பௌர்ணமி அமாவாசை என்று சில பேர் மனம் பேதலித்து போகிறார்கள் என்று நம்ம சொல்கிறோம். சில பேர் கிரிவலம் போகிறாங்க. இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் போகிறீங்க? அதே நம்பிக்கையில் தான் இதையும் செய்யணும். இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். ஏன்னா இன்றைக்கி கேள்வி கேட்குறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த கேள்வியை கேட்டல அதுக்கான பதில் வந்து கிடைக்கணும்ல, அந்த பதில் தான் இப்போ இது. நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பலனை தரும். ஸோ அப்போ இந்த 9 கிரகங்களும் என்னோட வாழ்க்கையில் அந்த 9 கிரகங்கள், அந்த 9 கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் 27 நட்சத்திரம். அது இந்த மாதிரி நம்ம சொல்கிறத செஞ்சால் எனக்கு பலனை தருமா தராதா அப்படின்னா அதுக்கான பதில் தான் இது. எப்படி உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் ஒரு விதமான பலனை தருவதை நீங்கள் உணர்கிறீர்களோ, அதை உங்கள் கண்களால் பார்க்க முடிகிறதோ, அதே போல தான் இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள், உணவு, மலர், பழம் இவைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, முழுமையான நம்பிக்கையோடு கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்வு சிறக்கும். தனம், செல்வம் உங்கள் வீட்டில் பெருகும். சரி, இப்போது சின்னம்னு பார்க்கும்போது தாமரை மலர், இது வந்து அனுசத்துக்கு. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுடைய நட்சத்திரம் விசாகமாக இருந்தால் நீங்கள் எதை கடைபிடிக்கணுங்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ விசாகத்துக்கு அனுசம், அனுசத்துக்கான உணவு, கடவுள், மரம்னு பார்த்தீங்கன்னா மகிழ மரம். இன்னொரு விஷயம், இந்த மரம்னு வரும்போது நம்ம பார்த்துக்கணும், இதை நீங்கள் நம்பித்தாகணும். ஒரு புளிய மரத்துக்கு அடியிலையோ படுக்கலாம், படுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு விதமான காற்று வெளிவருது, அதிர்வுகள் வருது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி தான் இந்த மகிழ மரத்தின் அருகில் செல்லும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றானது நம்ம உடம்புக்குள் புகுந்து, நிறைய பேர் வந்து உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து ட்ரெக்கிங்னு சொல்லி போவாங்க. எதுக்காக போகிறாங்க? அவங்கள வந்து புத்துணர்ச்சி பண்ணுறதுக்காக. எப்படி புத்துணர்ச்சி? அந்த இயற்கை சூழல், அவங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி, அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று நம்ம உடம்புக்குள்ளே படும்போது ஒரு விதமான உடம்பு புத்துணர்வு பெறுகிறது. இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அந்த லாஜிக்கு தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ விசாக நட்சத்திரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களோட அனுசம் நட்சத்திரத்துக்கு உண்டான மகிழ மரத்தை வாய்ப்பு கிடைக்கும்போது கோயில்களில் மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் அந்த இடம் பார்த்து அங்கே அடிக்கடி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து இல்லை அந்த மரத்தை அடியில் உட்காந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுசம் நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் தீரும், செல்வம் வந்து கிடைக்கும். பலன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா நொங்கு, இது சீசனல் தான். அந்த சீசன் டைமில் கிடைக்கும்போது விசாக நட்சத்திரம் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களாம் இதை சாப்பிட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அனுச நட்சத்திரனுடைய பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசத்தினுடைய 2வது நட்சத்திரம் கேட்டை. அப்போ இந்த 2வது நட்சத்திரமான கேட்டையை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உணவுப் பொருட்களில் பால்லேயே அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது. கடவுள்னு பார்க்கும்போது ஹயகிரீவர், அவரை வந்து கல்வி கடவுள்னு சொல்லுவாங்க. அவரை போய் நீங்கள் வழிபடும்போது உங்களுடைய வாழ்வு வந்து சிறப்பாக இருக்கும். மரம்னு பார்க்கும்போது பிராய், சின்னம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு குடை. சார் வந்து நம்ம பரணிபாரி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை மீட்டிங்கில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, கொடையை வந்து உன்னோட ஆக்டிவேட் பண்ணோம்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த மீட்டிங் இது. அப்போ கொடையை எப்போனா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெற்றி சின்னம் எப்போ போனாலும் ஆஃபீஸ், மற்ற இடங்களுக்கு கொண்டு போக மாட்டேன், ஆஃபீஸ் போகிறோம்லாம் பேக்கில் போடுவேன். ஏன்னா எனக்கு பிரச்சனையே ஆஃபீஸில் தான் இருக்கும். அங்கே போனால் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று அதை முடிச்சா இதை முடிச்சான்னு வரும். அதனால் அது வந்து என்னென்னா பிரச்சனை இருக்குது, பட் ஆனால் பெரிய அளவில் வெடிக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தண்ணீர், மேடம் சொன்னாங்க, சாரும் ஏற்கனவே அதை எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் இப்போ ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதை கொடுக்கும்போது நமக்கு அந்த விஷயத்தினால் நமக்கு பலன் கிடைக்கலையோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அந்த கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு அதிர்வு அலைகள் வந்து வருது, ஒரு திருப்தி வந்து. சந்திரமுகி படத்தில் இவரை பார்த்தோன்னே ஒரு சாதனை பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பூசாரி சொல்லுவார் ரஜினியை பார்த்து. அது மாதிரி தாங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு தானம் பண்ணும்போது அதை பண்ணிட்டு வரும்போது பரவாயில்லடா அப்படின்னு ஒரு நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா. அந்த நிம்மதியே உங்களை வாழ வைக்கும், உங்களோட குடும்பத்தை வாழ வைக்கும், உங்களுக்கு எல்லா விதமான செல்வத்தையும். இந்த இடத்துல இன்னொன்று ஞாபகம் வருது, ஒரு படத்தில் ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தன்னால் வளரும்னு சொல்லுவாங்க. அதே தாங்க லாஜிக்கு. நம்ம எப்படி சுற்றி பார்த்தாலும் நமக்கு பதில் வந்து இருக்குது. எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அடுத்த 2வது நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மூலம். இந்த மூலத்து நட்சத்திரத்துக்கு உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வடை. கோயில்களில் பெருமாள் கோயிலில் இருக்கும். ஸோ அப்படியே பெருமாள் சாமியை பார்த்து ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி ஆச்சு, மிளகு வடையை சாப்பிட்டு நம்மளை பிரச்சனையை வந்து ஆக்டிவேட் பண்ண மாதிரியும் ஆச்சு.
அடுத்து கோயில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சாமின்னு பார்க்கும்போது ஸோ ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆஞ்சநேயரை போய் பார்க்குறீங்க, அங்கே மிளகு வடை கண்டிப்பாக இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. ஸோ ஒரே இடத்துல ஒரே கல்லில் 2 மாங்காய், நம்ம இந்த சாக்லேட் விளம்பரம் வர மாதிரி தான். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்படிங்கிற அந்த மரத்தினுடைய அடியில் இருக்கும்போது நமக்கு அந்த மூலம் நட்சத்திரனுடைய ஆக்டிவேஷன் வந்து நமக்கு கிடைக்கிது. பழம்னு பார்க்கும்போது கொய்யாப்பழம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம பரணி அஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனலில் வந்து இதெல்லாம் டீட்டெயில்டாக 27 நட்சத்திரம் தனித்தனியாக வந்து ஐயா போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து 2வது நட்சத்திரத்தை என்னன்னு பார்த்துக்குங்க. அதுக்கான வழிமுறையிலும் சொல்லி கொடுத்துட்டோம். அதை இயக்கும் பொழுது உங்கள் வாழ்வு கண்டிப்பாக செல்வம் சேரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.